ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். அதில் கடந்த சில எபிசோடில் நாம் தேவனுடைய அந்த திரித்துவ சுபாவம் அல்லது அந்த ட்ரினிட்டி நேச்சர் அதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்த காரியத்தை அதே திரித்துவத்தை குறித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்காக, அதாவது இதை குறித்து வேதம் எதனால் இதை எழுதி வைத்திருக்கிறது அல்லது வேதத்தில் இருக்கிற எல்லா காரியமும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்கிறதுனால்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இந்த திரித்துவத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகள். நல்லா கவனித்து பாருங்கள். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். மூன்று நபர்கள் ஆனால் ஒருவராய் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்க்கலாமே. மூன்று பேருக்கு நடுவில் எப்போவாவது கருத்து வேறுபாடு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை. இந்த மூணு பேருக்கு இடையில இருக்க உறவு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை அப்லாட் பண்ணுற மாதிரியும் அப்ஹோல்டு பண்ணுற மாதிரியும், அதாவது ஒருத்தர் வாழ்த்துகிற மாதிரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து செயல்படக்கூடிய அந்த ட்ரினிட்டி அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்கூடிய ஒரு கோரியோகிராஃபி மாதிரி ஒன்று போல் இசைந்து செயல்படுகிற அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, வேதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் உறவு, அதாவது அஃப்கோர்ஸ் ஆதாம் ஏவாள் அவங்க உறவு நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு முன்பதாகவே உறவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த உறவை பற்றி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது வேதத்தில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய உறவே இந்த திரித்துவ உறவுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆதியிலே தேவன் அப்படிங்கும் பொழுதே அங்கே வரக்கூடிய ஏலோகிம் அப்படிங்கிற வார்த்தை அது ஒரு நபரை குறிப்பதல்ல, நபர்களை குறிப்பது. அதே மாதிரி ஆதியாகமம் 1:26-27 நீங்கள் வாசிக்கும் பொழுது மனிதனை படைக்கும் பொழுது எனது சாயலாக அப்படின்னு இல்லாமல் நமது சாயலாக. அப்போது அவங்க அன்னைக்கே ஒரு உறவுல இருக்கிறாங்க. அப்போ மனிதன் வருவதற்கு முன்பதாகவே உலகத்துக்குள்ள உறவு வந்தது. அந்த உறவுக்குள்ள அது ஒரு மாடல் ரிலேஷன்ஷிப், அதாவது எந்த ரிலேஷன்ஷிப்பும் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம். என்ன ரிலேஷன்ஷிப்? பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் உள்ள உறவு, குமாரனுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு, குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும், பரிசுத்த ஆவியானவருக்கும் குமாரனுக்கும், பரிசுத்த ஆவியானவருக்கும் பிதாவுக்கும். அப்படி அந்த உறவை கற்றுக்கொண்டாலே ஒரு உறவுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இன்னிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு. அன்புங்கிற ஒரு உறவுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டுகிற அந்த அன்பிலிருந்து உறவுக்குள்ள அன்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்ன பிரதர் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? வசனத்தை காமிக்கிறேன், என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. முதலாவது, பிதா எப்படி குமாரனை அன்பு கூறுகிறான்னு பார்க்கலாம். யோவான் 17:24 வசனத்தை பாருங்கள். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால் அப்படின்னா ஆதியாகமம் 1:1 முன்னால். ஆதியாகமம் 1:1 முன்னே அன்பு இருந்துச்சானா இருந்திருக்கு. ஆதாமை ஏவாளை படைச்சதுக்கப்புறம் அன்பு வரல சார். ஆதாம் ஏவாள் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்துக்குள்ளே அன்பு இருந்திருக்கு. ஏன்னா வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன். இயேசுவானவர் சொல்லும் பொழுது, பிதாவே, இந்த உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடினால், அப்பவே நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறீங்க. அன்பாக இருந்தபடினால் அப்படின்னு வசனம் ஆரம்பிக்குது. அன்பாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னா அடுத்த பகுதி சொல்லுது, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை. அப்படின்னா அன்பு அழகு பார்க்கக்கூடியது, அன்பு மகிமையை கொடுக்கக்கூடியது, அன்பு தட் லவ் மேக்ஸ் அதர்ஸ் பியூட்டிஃபுல். அதாவது குமாரனும் தேவன் தான், அது நமக்கு அதில் அந்த கருத்தில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கவனமாக கவனிக்கணும். குமாரனும் தேவன் தான். ஆனால் குமாரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் அன்பு கூர்ந்தீங்க, அன்பு கூர்ந்தது மட்டும் இல்லை, அந்த மகிமை எனக்கு தந்தீங்க, என்னை அழகுபடுத்தி பார்த்தீங்க அப்படிங்கிறார் அன்பு. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோவான் 3:35 வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து என்ன பண்ணார்? அடுத்த பகுதி, எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிவிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது லவ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் சொல்லிட்டே வரேன். லவ்னா முதல்ல மேக்கிங் அதர்ஸ் பியூட்டிஃபுல், மற்றவர்களை அழகுபடுத்தி பார்க்கக்கூடியது அன்பு. ரெண்டாவது, பிதா
குமாரன் மேலே அன்பாக இருந்ததுனால என்ன பண்ணினாரா அப்படின்னா எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு ட்ரஸ்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள நம்பி நம்ம பொறுப்பை ஒப்படைக்க முடியும். அவங்கள நம்பி நம்ம பல காரியங்களை செயல்பட முடியும். அப்போ என்ன சொல்கிறேன், என் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்க, என்ன என் மேலே நீங்கள் அவ்வளோ அன்பாக இருந்தீங்க. இப்போ இந்த திருமணமாகிறதுக்கு முன்னே பொதுவாக கணவருடைய தாயார் கையில் இந்த பீரோல் சாவி கண்ட்ரோல்லாம் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், திருமணமாகி மருமகள் வந்த உடனே அந்த பீரோல் சாவி இல்லை வீட்டு சாவி இல்லை வாட் எவர் இட் இஸ், இல்லை ரொம்ப பழைய காலத்து எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கா, சரி பரவாயில்ல புரிஞ்சுடுங்களேன். அந்த சாவியை எடுத்து டக்குன்னு அந்த அம்மா அப்படி எடுத்து, இந்த அம்மா இனிமேல் இதுதான் அப்படி உன் கையில் கொடுக்கும் பொழுது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வீட்டில் நான் வச்சிருந்த பொறுப்பை இப்போ உன் கையில் ஒப்படைக்கிறேன். ஏன்னா ஒன்றை இங்கே ஒரு நபரை நான் ஏற்றுக்கொண்டேன், ஒன்றை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். அன்புங்கிறது இட் கிவ்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிதாவானவர் குமாரன் மேலே அன்பாக இருந்ததுனால அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாவற்றையும் அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதையும் தாண்டி யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாக இருந்ததுனால என்ன பண்ணார், தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். லவ் ஷோஸ் டிரான்ஸ்பரன்சி. அன்பில் ஒளிவில், அன்பில் மறைவில், அன்பில் இது தெரியக்கூடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சுபாவம் இல்லை. அன்பு வெளிப்படையானது அப்படிங்கிற விஷயத்தை அன்றைக்கே திருத்துவ தெய்வத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். 3 காரியத்தை சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன், பிதா குமாரன் மேலே அன்பாக இருந்ததுனால என்ன செஞ்சார் அப்படின்னா க்ளோரிஃபை பண்ணார், அதாவது அழகுபடுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வசனத்திலிருந்து பிதா குமாரன் மேலே அன்பாக இருந்ததுனால அவர் கையில் பொறுப்பை கொடுத்தார், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பிதா குமாரன் மேலே அன்பாக இருந்ததுனால டிரான்ஸ்பரன்சி, அதாவது மறைவாக எதையும் வைக்கலை, எல்லாவற்றையும் வெளிப்படையாக. அன்பு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அன்பு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும், அன்பு அழகுபடுத்தி பார்க்கும். இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் இந்த அன்பை பற்றி? பிதாவானவர் குமாரன் மேலே வச்சுருந்த அன்பிலிருந்து. சரி, அப்போ குமாரன் பிதா மேலே அதுவும் வசனம் இருக்குது பாருங்களேன். இந்த குமாரன் எவ்வளோ தூரம் பிதாவை நேசித்தார் அப்படின்னு சொல்லி யோவான் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும், அப்போது குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவன் மேலே அன்பாக இருக்கிறார். அதை எப்படி காமிக்கிறாரு? பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்கிறேன். அப்போ அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தான் மேலே அன்பு காட்டுறவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இங்கே பிதாவின் மேலே குமாரன் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிதாவினுடைய கட்டளைக்கு குமாரன் கீழ்ப்படுகிறது. குமாரனும் தேவன், பிதாவும் தேவன், ஈக்குவல் இன் ரோல், ஈக்குவல் இன் பொசிஷன். சரி, ரோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் பொசிஷன், பவர் எல்லாமே சேம். அப்படி இருந்தும் அன்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறத பார்க்குறோம். இன்னும் அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 15:10 பார்த்தீங்கன்னா அவரில் நிலைத்திருக்கிறத பார்க்குறோம். மத்தேயு 26:39 முதல் 42 வரை வாசித்து பார்த்தோன்னா அவருடைய சித்தத்தை செய்கிறத பார்க்குறோம். யோவான் 18:11 பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாலும் வாட் எவர் கிவன் அப்படிங்கிற தலைப்பில். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படியும். குமாரன் பிதாவின் மேல் அன்பாக இருந்ததுனால பிதாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அதையும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களை பிரியப்படுத்த ட்ரை பண்ணும். வாசிக்கிறேன் பாருங்களேன், யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். யார் அனுப்பினார்? பிதா அனுப்பினார். அதை ஏற்கனவே முந்தின எபிசோட்லேயே பார்த்துட்டோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பலமுறை ஊரில் நம்ம பேசுகிறோம், அந்த ப்ரெசன்ஸ் இருக்கா பிரதர், ப்ரெசன்ஸ் இருக்கா பிரதர் அப்படின்னு. பிரதர் நீங்கள் காடை ப்ளீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்ஸ் கூட இருக்கும் பிரதர். ப்ரெசன்ஸ்னு அந்த பக்கத்தில் வந்தாலே கரண்ட் ஷாக் அடிக்கிற அப்படிலாம் ஒரு ப்ரெசன்ஸும் கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்படின்னா நான் ஒருவேளை அந்த பூமியில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், நான் ஒருவேளை பெத்லேமில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், எருசலேமில் இருந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் ஐ வில் நெவர் பி அலோன், ஐ எம் ஆல்வேஸ் வித் மை ஃபாதர். ஏன் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அவருக்கு பிரியமானவைகளையே செய்கிறேன். இதுலேருந்து ஒரு லைட்டர் நோட் இப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். எப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா எப்போது இருக்கிறார், இந்த மாற்று கருத்து இல்லை, ஆனால் எப்போ அந்த இருக்கிறத டேன்ஜிபிளாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். பிரசன்னோன்னா அப்படியே ஜில்லுன்னு காத்தடிச்சுது பிரதர், பனி வந்து அப்படி சொல்ல வரலைங்க. ஹிஸ் நியர்னஸ்,
என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என்ன நடந்தாலும் ஐ வில் நாட் ஃபியர், ஐ வில் நாட் worry பிகாஸ் ஐ நோ மை காட் இஸ் தேர் வித் மீ. அப்பேற்பட்ட பாடுகளின் மத்தியில் போகும்போது கூட தேவன், அதாவது குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துகிறவராக இருந்தார். யோவான் 10:17 சொல்லும் பொழுது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிதா என் மேலே அன்பாக இருக்கிறாரு. சரி, ஓகே குமாரன், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை பிரியப்படுத்துகிற. பிரியப்படுத்துவீங்க, அதுக்கு மேலே இல்லைப்பா. லவ் கிவ்ஸ் லைஃப், லவ் கிவ்ஸ் லைஃப். அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறதுனால என் ஜீவனையே நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதில் இருந்து லவ்வுக்கு டெஃபினிஷன் எடுத்தீங்கன்னு வச்சுடுங்களேன், அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், அவர்களுக்குள்ளே இருக்கிற உறவுலேருந்து நீங்கள் லவ்வுக்கு டெஃபினிஷன் எடுத்தீங்கன்னா, முதல்ல லவ் என்ன பண்ணுன்னா, அன்பு அழகுபடுத்தி பார்க்கும். நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ, யாரை நேசிக்கிறீங்களோ, அவங்கள க்ளோரிஃபை பண்ணுவீங்களே தவிர அவங்கள மட்டப்படுத்தி உங்களை தூக்கி நிறுத்த நீங்கள் விரும்ப மாட்டீங்க. லவ் க்ளோரிஃபைஸ் அதர், நம்பர் 1. அதுக்கடுத்து அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்பி பொறுப்பை ஒப்படைக்கும். பிதாவானவர் குமாரன் கையில் பொறுப்பை ஒப்படைச்சது போல் லவ் கிவ்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, லவ் ட்ரஸ்ட் இன் ஈச் அதர். ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த நம்பிக்கை வரும். இது அன்பு. அதையும் தாண்டி அன்பு என்ன பார்த்தா, லவ் ஹேஸ் த இன்டெகிரிட்டி ஆர் டிரான்ஸ்பரன்சி. எந்த ஒளிவு மறைவுங்கிறதே இல்லைங்க. பிதாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் குமாரனுக்கு தெரியும், குமாரனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிதாவுக்கு தெரியும். உடனே நீ கேட்க டக்குண்டு, அப்போது ஏசு எப்போ வருவாருங்கிறது தெரியாது பிரதர், எனக்கு அது புரியுது பிரதர். பட் பேசிக்காக டிரான்ஸ்பரன்சி என்ன அப்படின்னா, பிதாவான அவர் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் லவ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒபே பண்ணுவோம். யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கு ஒபே பண்ணுவோம். லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்வேஸ் வில் டூ த திங்ஸ் விச் ப்ளீஸ் தம். அவர்களை பிரியப்படுத்துகிற காரியங்களை செஞ்சு அவர்களுடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிப்போம். யார் கூடவே இருக்க பிரியப்படுவோம்? நம்மளை பிரியப்படுத்துகிறவங்க கூட தான் இருக்க பிரியப்படுவோம். அதே மாதிரி பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். கடைசியாக பார்த்தோம், லவ் கிவ்ஸ் லைஃப். அன்பு காட்டும் பொழுது அந்த அன்பிற்காக ஜீவனையே கொடுக்க முடியும். இந்த உறவுலேருந்து, எந்த உறவுலேருந்து? பிதா குமாரன் அவர்களுடைய உறவுலேருந்து அன்பு என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டோம். இப்போ என்னுடைய கேள்வி, நம்ம நிறைய பேரோட உறவில் இருக்கிறோம்ல, மனைவி, பிள்ளைகள், உறவு, சகோதரன், சகோதரி, இப்படி பல உறவுகள் குடும்பத்தில் இருக்குது. எல்லாருமே நம்மளை அன்பு காட்டுறோங்கிறோம். இந்த மாதிரி அன்பு காட்டுறோமா? ஏன்னா அன்புக்கு எடுத்துக்காட்டு எங்கே அப்படின்னா, ஆதியாகமத்துக்கு முன்னையே ஆரம்பித்த எடுத்துக்காட்டை காமிச்சு, அப்போ ஒரிஜினலாக இதுதான் லவ். இந்த மாதிரி ஒரு லவ் நம்மகிட்ட இருக்கா? நம்மளோட உறவுகள் மேலே நாம் இந்த மாதிரி அன்பு காட்டுறோமா? யோசிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பு என்றால் என்ன என்பதை திரித்துவ தேவருக்குள் இருந்த உறவின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, இதே போல் நாங்களும் எங்கள் உறவுகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாங்கள் காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. டிரான்ஸ்பரண்டாக இருக்க உதவி செய்யுங்க. லவ் கிவ்ஸ் லைஃப். செல்ஃபிஷாக இல்லாமல் மற்றவர்களை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த கள்ளங்கபடம் இல்லாத, சுயநலம் இல்லாத, ஜீவனை பார்க்கிலும் மேலாக கருதுகிற அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.